friends, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா stress distribution of soil நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ previous வீடியோல stress distribution என்ன ஓகேங்களா, என்னென்ன தியரி அதுக்கு சூட்டபிள், என்னென்ன சாயிலுக்கு சூட்டபிள் அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஹரிசாண்டல் எப்படி வேரி ஆகுது, வெர்டிகல் எப்படி வேரி ஆகுது, எந்த டெப்த்ல வந்து பாத்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆகுது, டிகிரீஸ் ஆகுது எல்லாத்தையும் நாம பார்த்தோம். சரிங்களா? எஸ். So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா approximate method. ஓகேங்களா? சோ previous method வந்து assumption with theory method கரெக்ட்டா பார்த்தோம் பெர்ஃபெக்ட்டா. இப்போ நம்ம பார்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு approximate method. இந்த ரிசல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா accurate result கிடையாது, ஜஸ்ட் ஒரு approximate method. அப்ப இதுல எரர் இருக்குங்களா? எஸ், எரர் இருக்கு. எவ்வளவு இருக்கு? 3% எரர் இருக்கு அப்படினு சொல்றாங்க. ஓகே, எஸ். So yesterday video நம்ம என்ன பார்த்தோம்? Boyes's theory என்னன்னு பார்த்தோம். So அதோட ஃபார்முலா 3q/2 pi z square 1/1 plus r by z whole square whole power 5/2 இது பார்த்தோம். சரிங்களா? டெப்த் இன்கிரீஸ் ஆகும் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு டிகிரீஸ் ஆகும்னு பார்த்தோம். வெஸ்டர்கார்ட் தியரி ஓகேங்களா, அதோட அசம்ப்ஷன்லாம் பார்த்தோம். நான் ஸ்ட்ராட்டிஃபை அதாவது நான் யூனிஃபார்ம் சாயில் ஸ்ட்ராட்டிஃபைட் சாயிலுக்கு சூட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹோமோஜினியஸ் நான் ஐசோட்ரோபிக் சாயிலுக்கு சூட்டபிள். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு z ஸ்கொயர் அது பார்த்தோம். Stress distribution diagram in vertical direction, horizontal direction எப்படி? Horizontal direction always depth in r by z value increasing, the stress value is always நமக்கு என்னது decreasing தான் நமக்கு. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு பாருங்க டிகிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. r by z value increasing, decreasing this value. இது எக்ஸ்பிளனேஷன் ஏத்த நம்ம பண்ணியாச்சு. vertical directionல r by z value increasing, stress value increasing up to particular point. அதுக்கப்புறம் டிகிரீஸ் ஆகுது. ஓகேங்களா? increasing, stress increasing up to yes அந்த பர்టిక్యులர் பாயிண்ட் நமக்கு என்னது r by z value the square root of 2/3 அப்படி நம்ம சொல்றோம். சரிங்களா? 39 டிகிரி. எஸ். ஓகே. சோ UDL லைன் மெத்தட் என்ன பார்த்தோம்? UDLR லைன் மெத்தட் பார்த்தோம். அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு z மட்டும் தான் இருக்கும். 2q/z 1/1 plus r by z the whole square whole power square அப்படி நம்ம சொல்றோம். இந்த இடத்துல r க்கு பதிலா x ன்னு கொடுத்திருப்பாங்க ஃபார்முலா புக்ல. ஓகே, ஒண்ணும் பயப்பட தேவையில்ல, சேம் அதே டிஸ்டன்ஸ் தான். ஓகே, எஸ். ஸ்ட்ரிப் லோடுக்கு வந்து இண்டிபெண்டன்ட்டா இருப்பாங்க, டெப்த் அதுக்கு சம்பந்தம் இல்ல. q/pi பீட்டா பிளஸ் sin பீட்டா அப்படின்னு படிச்சோம். இது வந்து சர்க்குலர் பேமெண்ட் தியரி. ஓகே, பேமெண்ட் டிசைன்ல நம்ம படிக்க போறோம். இதனால அந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு. k * q k = 1 - cos cube theta. thetaன்றது நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ரேடியஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டெப்த் வச்சு எடுத்துக்கலாம். நியூமார்க் சார்ட் பார்த்தோம், எல்லாம் சேம் அப்படியே போய்ஸ்னஸ் தியரி தான். பட் இவர் வந்து irregular சூட்டபிள். q stress is equal to inq அப்படின்னு நாம பார்த்துட்டோம். iன்றது இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர் 1/by number of concentric circle into radial lines. 10 concentric circle 20 radial lines அப்படின்னு நம்ம படிச்சோம். சரிங்களா? எஸ். 0.005. ஓகே. சோ என்னன்றது ஸ்ட்ரெஸ் வேல்யூ ஈச் ஒன் எல்லாத்துக்கும் சேமா இருக்கும். என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபீல்டு, qன்றது ஸ்ட்ரெஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா அப்ராக்சிமேட் மெத்தட். சரிங்களா? ஸோ அப்ராக்சிமேட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேஷன். ஓகே, இப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதே மெத்தட் தான். பட் கொஞ்சம் கான்செப்ட் மட்டும் கால்குலேஷன் மட்டும் டிஃபரன்ஸ் ஆகுது. ஓகே. ஸோ ஆல் மெத்தட் ஓகே அப்ராக்சிமேட் மெத்தட் ஆல் மெத்தட்ஸ் ஆர் நாட் அக்யூரேட் மெத்தட். ஓகேங்களா? அப்ராக்சிமேட் மெத்தட் ஆல் மெத்தட் ஆர் நாட் அக்யூரேட் மெத்தட். எரர் வந்து இருக்கு, எவ்வளோ இருக்கு? 3% அப்படின்னு சொல்றோம். 3% எரர் இருக்கு. ஈக்குவலன்ட் மெத்தட். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. போய்ஸ்னஸ் தியரி, வெஸ்டர்கார்ட் தியரி, நியூமார்க் சார்ட் மெத்தட் அண்ட் ஈக்குவலன்ட் மெத்தட். ஸோ இதில் எது அப்ராக்சிமேட் மெத்தட்னு கேட்பாங்க? ஈக்குவலன்ட் மெத்தட். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ அந்த சிக்மா இசட் அப்படின்றது பாருங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுதான் நம்மளுடைய ஃபீல்டு. ஓகே, இதுதான் நமக்கு ஃபீல்டு. ஓகே, அப்போ இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்மா 1 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இதில் நமக்கு என்ன இருக்கும்? சேம் அதே சிக்மா 2, சிக்மா 3, சிக்மா 4. அப்போ இதனுடைய ஏரியா கொடுத்துருவாங்க. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ன்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா? செஸ்டன் டு ஏரியா லோடு நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த லோடை வச்சுக்கிட்டு டோட்டல் ஏரியா நம்ம டிவைட் பண்ண நமக்கு கிடைக்கும், ஸ்ட்ரெஸ் நமக்கு கிடைக்கும். இல்லை இப்படி ரிவர்ஸாக கொடுப்பாங்க. டோட்டல் கொடுத்துட்டு, அதாவது டோட்டல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோக்கும் டோட்டல் ஏரியா கொடுத்துட்டு ஈக்குவலண்ட் ஒவ்வொன்றுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருவாங்க. இப்போ 4 மீட்டர் பை 4 மீட்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ 1 மீட்டர் பை 1 மீட்டர் ஸ்டெப்புக்கு எவ்வளவு? 1 1 மீட்டர் பை 1 மீட்டர் ஸ்டெப், 1 மீட்டர் பை 1 மீட்டர் ஸ்டெப், 1 மீட்டர் பை 1 மீட்டர் ஸ்டெப். சரிங்களா? கொஸ்டின் போடும்போது நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? இது ஒரு ஸ்டெப்பு சிக்மா 1, இது ஒரு ஸ்டெப்பு சிக்மா 2, அடுத்து சிக்மா 3, சிக்மா 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டெப்புக்கு 4 வேல்யூ. இப்போ இந்த சிக்மா இசட் அந்த ரேடியஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு டிஸ்டன்ஸுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இன்டூ ஃபார்முலா போட்டால் முடிஞ்சு போச்சு. அப்போ இதில் நமக்கு என்ன சேஞ்சஸ் ஆகும்? இதுதான் நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா போய்ஸ்னஸ் தியரியில். சிக்மா இசட் இஸ் ஈக்குவல் டு 3q/2 pi z square 1/1 plus r by z the whole square whole power 5/2 or 2.5. ஓகே, அப்போ இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. போய்ஸ்னஸ் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் இன்டூ சிக்மா இசட் இஸ் போய்ஸ்னஸ் கான்ஸ்டன்ட் டு q/2
Z ஸ்கொயர் அப்படின்றோம் ஓகேங்களா Q divided by Z ஸ்கொயர் ஓகே ஸோ அப்போ ஃபைனல் வேல்யூ நமக்கு என்ன வரும் சமேஷன் ஆஃப் சிக்மா என் அப்போ எத்தனை இருக்கும் நீங்கள் எல்லாத்தையும் சம் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம கான்செப்ட் ஓகேங்களா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை ஒரு மல்டிபிகேஷன் தான் ஓகேங்களா இந்த ஏரியாவுக்கு ஸ்ட்ரெஸ் எவ்வளவு அப்போ நீங்கள் டேரெக்டாக இப்படி கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன் 1 மீட்டர் பை 1 மீட்டர் அப்படிங்கும்போது ஸ்ட்ரெஸ் வந்து எங்களுக்கு 400 ஓகேங்களா சார் 4 மீட்டர் பை 4 மீட்டர் அப்படிங்க அப்போ 1 மீட்டர் பை 1 மீட்டருங்கும் போது என்ன வரும் இதை 4 பிரிக்கலாமா அப்போ 100 100 100 100 400 முடிஞ்சு போச்சு அவங்க சொல்லிடுவாங்க சரிங்களா இப்போ டேரெக்டாக நீங்கள் இன்னும் ஒரு அசம்ஷன் வச்சுக்கணும் 4/4 அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து 400 அப்படிங்கும்போது அப்போ 1 மீட்டர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கும்போது ஏரியா நம்ம குறையும் போது நமக்கு என்ன ஆகும் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதை நம்ம வந்து இந்த ஸோ என்ன சொல்கிறது அந்த திங் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடத்துல ஓகேங்களா எஸ் அடுத்து போகலாங்களா ட்ரப்பீசாய்டல் மெத்தட் இது நமக்கு கால்குலேஷன் பண்ணணும் இது வந்து ஜஸ்ட் நம்ம மல்டிபிகேஷன் பண்ணுற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கால்குலேஷன் பண்ணணும் ஈக்குவலன்ட் மெத்தட் சிம்பிள் மெத்தட் ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை ஓகே ட்ரப்பீசாய்டல் மெத்தட் முதல்ல கான்செப்ட் சொல்லி என்னென்னு பாருங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபுட்டிங் ஆர் ஸ்டிப் ஃபுட்டிங் கொடுத்துருவாங்க சரிங்களா ஓகே இதுதான் ஒரு ஸ்கொயர் ஃபுட்டிங் ஆர் ஸ்டிப் ஃபுட்டிங் இப்படி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம் ப்ரெஷர் இந்த இடத்துல இருக்கும் ஓகே சம் ப்ரெஷர் வந்து கொடுத்துருவாங்க இந்த இடத்துல ஸோ ப்ரெஷர் கொடுத்தோன்னா இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா நம்ம கொடுத்துருவாங்க 2 மீட்டர் பை 2 மீட்டர் அப்போ கொடுத்தோன்னா இதை லோடாக கன்வெர்ட் பண்ணிக்கலாங்களா அந்த லோடு தான் பி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 2 மீட்டர் ஓகேங்களா பிலோ 2 மீட்டர்னு சொல்லுவாங்க அப்போது எப்படி வந்து ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னா ட்ரப்பீசாய்டல் மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகும் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும் எங்களுக்கு ட்ரப்பீசாய்டல் மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்போ இதனுடைய இந்த எக்ஸ் இது பி ஆல்ரெடி நமக்கு தெரியும் 2 மீட்டர் அப்போது இதனோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா பி ப்ளஸ் 2nd ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நம்ம படிச்சிருப்போம் b plus 2nd divided by 2 equal to d into root of n square plus 1 அப்படின்றோம் அதாவது டாப் ஆஃப் தி வித் ஆஃப் ஆஃப் தி டாப் வித் இஸ் ஈக்குவல் டு சைடு ஸ்லோப் அப்படின்னு சொல்லியிருப்போம் சரிங்களா அப்போ b plus 2nd நீங்கள் தனியாக இது ஒரு ஆங்கிள் கண்டுபிடிச்சி மறுபடியும் இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி போட்டாலும் தப்பு இல்லை பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேணும் அவங்க கொடுத்துருவாங்க என்னோட வேல்யூ கொடுத்துருவாங்க வாட் இஸ் n அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓகே இங்கே வரும் இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுது இல்லையா எஸ் ஸோ இதுதான் நமக்கு லோடு உங்கள் லோடு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்போ அந்த லோடுன்றது நமக்கு ஓகே லோடு பின்னு இருக்கட்டும் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருவாங்க ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா கண்டுபிடிச்சிட்டிங்க கிடச்சிருச்சு அப்போ இதை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க எப்படி எந்த டெப்த்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க கிடச்சிருச்சு என்னுடைய டீட்டா வேல்யூ கொடுத்தாலும் சரி என்னோட என் வேல்யூ கொடுத்தாலும் சரி n is equal to ஞாபகம் வச்சுக்கோங்க n is equal to h/v ஹரிசாண்டல் டிவைடட் பை வெர்டிக்கல் அதாவது ஹரிசாண்டலில் 1 போச்சுன்னா வெர்டிக்கலில் 2 போகும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹரிசாண்டல் 1 ஸ்லோப்பு தான் நமக்கு லோடு டிஸ்ட்ரிபியூட்டிங் ஜென்ரலி 1 by என்னோட வேல்யூ 0.5 ஜென்ரலி ஓகே n is equal to ஜென்ரலி 0.5 ஞாபகம் வச்சுக்கோங்க n is equal to h/v ஹோட வேல்யூ 1 இது 2 1/2 ஓகேங்களா எஸ் ஸோ b plus 2nd அப்போ இதனுடைய வித்தை எனக்கு கிடைச்சிச்சு அப்போ இது ஸ்கொயர் தானே நீங்கள் சொல்லிட்டீங்களா ஸ்கொயர்னு அப்போ எப்படி இது ஸ்கொயராக இருந்தால் ஸ்கொயராக டிஸ்ட்ரிபியூட் ஆவார் நான் சொல்கிறது பேஸ் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது பாட்டம் பேஸ் ஓகேங்களா ஸ்கொயராக இருந்தால் ஸ்கொயராக டிஸ்ட்ரிபியூட் ஆவார் ரெக்டாங்கில் இருந்தால் ரெக்டாங்கில் டிஸ்ட்ரிபியூட் ஆவார் சர்க்குலராக இருந்தால் சர்க்குலர் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இது ஒரு காமன் திங் ஓகே எஸ் ஸோ இப்போ பாருங்கள் அப்போ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோடு பர் ஏரியாவா அப்போ என்ன ஏரியாங்க பாட்டத்தில் எங்களுக்கு இதனுடைய வித்து கிடச்சிருச்சு அப்போ ஏரியா ஸ்கொயர் தான் அப்போ ஏரியா நமக்கு என்னது சாரி ஏரியா ஸ்கொயர்ன்ற பாருங்க ஏ ஸ்கொயர் ஏன்றது நமக்கு வந்து பேஸ் அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்ன b plus 2nd இப்போ b plus 2nd தி ஹோல் ஸ்கொயர் n is equal to h/v இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே கண்டிப்பாக கேட்பாங்க ஒரு டைம் ஐஎஸ்ஆர்ஓ கொஸ்டின்ஸில் 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஸ்ட்ரெஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க 100ன்னு சர்ஃபேஸ் ஏரியா அதாவது இதனுடைய ஏரியா டயக்ராம் அதாவது சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க ஸ்கொயருக்கு 2 மீட்டர் பை 2 மீட்டர் அப்படின்னு அப்போ 400 கரெக்டாக 400 கிலோமீட்டர் அப்போ லோடு 400 கிலோமீட்டர் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது எங்களுக்கு சரியா அப்போ என்னுடைய 2 மீட்டருக்கு பிலோ என்னன்னு கேட்குறாங்க அப்போ என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்போ 2 மீட்டர் பிலோன்னு சொல்லிட்டீங்களா அப்போ என்னுடைய பாட்டம் உங்களுக்கு வேணுங்களா அப்போ ஆல்ரெடி பிரெத்தோட வேல்யூ 2 மீட்டர் எனக்கு தெரிஞ்சிச்சா அப்போ இது நமக்கு என்னது இது டியோட வேல்யூ 2 மீட்டர்னு சொல்லிட்டீங்க அப்போ இதுவும் 2 மீட்டர் இதுவும் 2 மீட்டர் என்னோட வேல்யூ நமக்கு என்னது 1/2 அப்போ 2 கேன்சல் 2 கேன்சல் அப்போ என்ன ஆக்ட் ஆகுது எங்களுக்கு இந்த பக்கம் 1 மீட்டர் ஆக்ட் ஆகுது இந்த பக்கம் 1 மீட்டர் ஆக்ட் ஆகுது அப்போது 400 into 1000 divided by 4 into 4 ஏன்னா ஸ்கொயர் இது 4 கேன்சல் 100க்கு மறுபடியும் 25 ஓகே சரியா அப்போது கிலோ நியூட்டன் கேட்குறாங்க நியூட்டன் அப்போ 25 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் நமக்கு வரும் சரிங்களா அப்போது நான் என்ன நடந்திருக்கு பாருங்க இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி ப்ரெஷர் எங்களுக்கு 100 கொடுத்தீங்க பிலோ டெப்த் போகும்போது நமக்கு என்ன ஆகுது ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருச்சு ஸோ ஃபைனலாக வந்து ஸ்ட்ரெஸ் குறையிறது தான் கான்செப்ட் இது நீங்கள் ஃபார்முலா ஒவ்வொரு மெத்தடுக்கும் இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஓகே எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட் இந்த மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்கொயர் இஸ் வெரி ஈஸி ரெக்டாங்குலர் ஆல்சோ இஸ் வெரி ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேம் கான்செப்ட் தான் ஓகேங்களா எஸ் இப்போது எஸ் ஸோ ரெக்டாங்குலர் என்னோட வேல்யூ h/v தெரிஞ்சிச்சு உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த பேஸ் ப்ரெஷர் q அதான் சொன்னேன் இல்லைங்களா பேஸ் ப்ரெஷர் கொடுத்துருவாங்க q கொடுத்துருவாங்க அதை நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும் b into b அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஓகே எஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியல் b இது ஓகே சேம் இப்போ நம்ம என்ன பேசணும் அதே தான்
ரெக்டாங்குலர் ஃபுட்டிங் சரி இல்லைங்களா? அப்போ ரெக்டாங்குலர் ஃபுட்டிங் என்ன பண்ணும்? லென்த் இன்ட்டு பிரெத். அப்போ என்ன பண்ணுவீங்க? நான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது எனக்கு லென்த் வந்து வேறு மாதிரி இருக்கும், வித் எனக்கு வேறு மாதிரி இருக்கும். அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் எனக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதனுடைய இது பி, இது லென்த்து, இது வந்து பிரெத் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ். அடுத்து போகலாங்களா? இது லோடு நிறுத்தலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிப் ஃபுட்டிங் ஆர் கண்டினியூஸ் ஸ்ட்ரிப் ஃபுட்டிங் தெரியும் இல்லைங்களா? நமக்கு ஸ்ட்ரிப் ஃபுட்டிங் நமக்கு என்னது? பர் மீட்டர் லென்த்னு வச்சுக்கணும். லென்த் வைஸ் கான்ஸ்டன்ட். அப்போ பர் மீட்டர் லென்த்துக்கு ஸ்ட்ரிப் ஃபுட்டிங் சொன்னோம். பிரெத் நமக்கு இது போயிட்டே இருக்கும் ஃபுல்லாக. இது நம்ம ஸ்ட்ரிப் ஃபுட்டிங். அப்போ நமக்கு என்ன பண்ணுறோம்? டேரெக்டாக ப்ரெஷர் கொடுத்தாலும் டேரெக்டாக Q இன்ட்டு P மட்டும் போட்ட போதும். பர் மீட்டர் லென்த்துக்கு எடுத்துக்கிறோம். சரிங்களா? கீழே வந்து B + 2ND இன்ட்டு 1 மீட்டர் எடுத்தால் போதும். அப்போது இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கேட்டிருக்காங்க. The stress distribution, okay, the stress carrying capacity or bearing stress carrying capacity for stiff footing more compared to other footing அப்படின்றோம். என்ன ரீசன் சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா இங்கே பர் மீட்டர் வித்து எடுத்துக்கிறீங்க நீங்கள். நான் 10 மீட்டர் லென்த்னா 10 மீட்டர் லென்த் இது ரொம்ப அதிகம், எனக்கு கேரிங் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே டினாமினேட்டரில் பாருங்கள் B + 2ND மட்டும் தான் இருக்கு. இங்கே நீங்கள் என்ன பண்ணுங்க? B + 2ND ஸ்கொயர் போடுறீங்க. இங்கே B + 2ND இன்ட்டு மறுபடியும் L + 2ND போடுறீங்க. அப்போ இது ரெண்டு வந்தால் கூட, இது 100 இருந்தால் கூட எனக்கு என்னென்னு வரும்? 25 தான் வரும். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், எனக்கு 15 வரும். அப்போ ஸ்ட்ரெஸ் கேரிங் கெப்பாசிட்டி ஸ்டிஃப் ஃபுட்டிங் இஸ் மோர் கம்பேர்ட் டு ஆல் அதர் ஃபுட்டிங். ஓகேங்களா? எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். கொஷின் இருக்குது, நம்ம சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ சொல்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின் சால்வ் பண்ணும்போது நம்ம தெளிவாக பாயிண்ட் எடுத்துடலாம். ஓகே. எஸ். ஸோ வாங்க இப்போ சர்க்குலர் ஃபுட்டிங் இது கேட்ட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். சேம் அதே என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு லோடு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்துருந்துருக்காங்க. ஸ்ட்ரெஸ் கொடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணால் Q இன்ட்டு ஏரியா மல்டிப்ளை பண்ணிச்சு. அப்போ ஏரியான்ற நமக்கு என்ன? டாப் சர்க்குலர் ஏரியா பை D²/4. இது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்? நமக்கு இப்படி தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் சம் ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப்பில். அந்த என்னோட வேலையை நம்ம கொடுத்துருவாங்க. N = h/v ஆல்ரெடி பார்த்தாச்சு. சரியா? அப்போது இந்த பாட்டம் பாருங்கள், இதுதான் நமக்கு வேணும். இது நமக்கு தேவையில்லை. ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இதுதான் நமக்கு வேணும். அப்போ நமக்கு என்ன? இது டயாமீட்டர் வந்துச்சு. அப்போ D + 2ND ரெண்டு பக்கம் வந்துடும். D + 2ND வந்துருச்சு. அப்போ இதுதான் நமக்கு நியூ டயாமீட்டர். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? ஏரியா ஆஃப் டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். இது டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தா நமக்கு ரெக்டாங்கிள் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதோட பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குது? இட் இஸ் லைக் அ சர்க்குலர். அப்போ சர்க்குலர் ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ சர்க்குலர் ஏரியா நமக்கு என்ன வரும்? பை D²/4. அப்போ நியூ டயாமீட்டர் என்னென்னு போட்டு அதை போட்டுக்கோங்க. அப்போ அதனுடைய ஸ்ட்ரெஸ் நமக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டேங்க. ஆல் ஃபுட்டிங் கம்பேரிஷன் டு ஸ்டிஃப் ஃபுட்டிங் இஸ் மோர் ஸ்ட்ரென்த் ஆர் ஸ்ட்ரெஸ். எஸ். ஏன்? இப்போ தான் ரீசன் சொன்னோம் இல்லைங்களா? டினாமினேட்டரில் B + 2ND மட்டும் தான் வருவார். ஸ்கொயர் வர மாட்டார், இன்ட்டு 2 வர மாட்டாங்க. சரிங்களா? எஸ். ஸோ ஐசோபார் அப்படின்றோம். சரிங்களா? ஸோ இந்த ஐசோபார் அப்படின்னு என்னென்னா ப்ரெஷர் பல்ப். ஐசோபார் ஆர் ப்ரெஷர் பல்ப். அதாவது இதனுடைய ப்ரெஷர் பல்ப் எப்படி நமக்கு ஒவ்வொரு ஃபுட்டிங்க்கும் இப்போ லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஓகே, லென்த் வைஸ் கான்ஸ்டன்ட், ஒன்லி வித் மட்டும்தான். ஸோ அப்போ அந்த வித் வைஸ் நமக்கு எப்படி வேரி ஆகுது? அந்த ப்ரெஷர் பாட்டம் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரெஷர் எதுக்கு வேரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈச் எவ்வளோ வேரி ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட் இனிஷியலாக 0.6 இருக்கும். அடுத்து வந்து 0.4 ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 0.2, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படின்னு போய்ட்டு. ஆனால் புக்கில் வந்து 0.25 கொடுத்துருக்காங்க. பட் நிறையா வந்து நோட்ஸில் 0.2 தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்லேயும் ஒரு சில ஆன்சர் கீக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 0.2 தான் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே. எஸ். ஸோ அப்போ நீங்கள் 0.2 ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரெஷர் வேரியேஷன் ஃபார் ஈச் பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா 0.2 டைம்ஸ் ஆஃப் சிக்மா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. எஸ். ஸோ கொஸ்டின் டேரக்ட் போலாங்களா? ஏரியா பவுண்டட் பை 0.2Q ஸ்ட்ரெஸ் ஆன் வெர்டிக்கல் லோடிங். ஏரியா பவுண்டட் பை ஸ்ட்ரெஸ் ஏரியா பவுண்டட் பை 0.2Q வெர்டிக்கல் லோடிங். அப்போது நமக்கு 0.6 இனிஷியலாக, ஏன்னா டெப்த் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்ட்ரெஸ் வேல்யூ நமக்கு என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சும்மா ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான், இதுக்கு ஃபார்முலா எதுவும் கிடையாது நமக்கு. சரிங்களா? ஸ்ட்ரெஸ் டிக்ரீசிங் வித் இன்க்ரீசிங் தி டெப்த் ஆஃப் தி ஃபுட்டிங். எஸ், கரெக்ட். ஓகே. ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியும், ப்ரூஃப் பண்ணிட்டோம் நம்ம. ஓகேங்களா? பாய்ஸ்னஸ் தியரி அதான் சொல்கிறாரு, வெஸ்டர்கார்ட் தியரி அதான் சொல்கிறாரு, நியூமார்க் சார்ட்டும் அதான் சொல்கிறாரு. இன்னொருத்தர் யார்? லைன் லோடு யூடிஎல் லோட்லேயே அதான் சொல்கிறாரு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டெப்த்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் சேஞ்சிங் ஒன்லி வித் வைஸ், ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஒன்லி வித் வைஸ் தான் நமக்கு சேஞ்ச் ஆகுது, வெர்டிகல் டைரக்ஷனில் கிடையாது. லென்த் வைஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? வித் வைஸ் அப்படின்னா ஹரிசாண்டல் டைரக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெர்டிகல் டைரக்ஷன் நத்திங். ஓகே. வித் வைஸ் ஒன்லி. ஸோ லென்த் வைஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். லென்த் வைஸ் கான்ஸ்டன்ட். எஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அந்த ப்ரெஷர் பல்ப்பு வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் வித்தா லென்த்தா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் வித். ஓகேங்களா? எஸ். ஸோ அப்போ டெப்த்து நமக்கு எப்படி ஜென்ரலாக எடுத்துக்கிறது அப்படின்னு பாருங்கள். இப்போ அந்த ப்ரெஷர் பல்போடைய டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா நம்ம, எஸ், இப்போ டிபெண்டிங் அப்பான் தி
டிபெண்டிங் அப்பான் தி வித் ஆஃப் தி ஃபுட்டிங் அப்படின்றோம். அப்போ டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டெப்த் ஆஃப் தி ஃபுட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 1.5 டைம்ஸ் ஆஃப் பீன் எடுத்துக்கிறோம். ஓகே 1.5 டைம்ஸ் ஆஃப் பீன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 20% ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 1.5 டைம்ஸ் ஆஃப் பிரெத் அப்படின்றது நமக்கு ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கும், நமக்கு 20% ஆஃப் ஸ்ட்ரெஸ். இப்போ 2 டைம்ஸ் ஆஃப் பீன் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ 10% ஆஃப் ஸ்ட்ரெஸ். இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ஜென்ரலாக 1.5 20% நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கிறோம் சொன்னோம் இல்லைங்களா. 0.2 டைம்ஸ் ஆஃப் சிக்மா. அப்போ 0.2 டைம்ஸ் ஆஃப் சிக்மாவுக்கு 1.5. ஓகேங்களா, 1.5 சேம் அங்கேயும் R/Z வேல்யூ 1.5, இங்கேயும் டெப்த் டு பிரெத் ரேஷியோ 1.5. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 1.5 அப்படிங்கும்போது ஸ்ட்ரெஸ் வேல்யூ 20. இப்போ டெப்த் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். இப்போ வந்து இது பியோட வேல்யூ 1 மீட்டர்னு வச்சுக்கோங்க, இதுங்க இங்கேயும் 1 மீட்டர் போடுங்க, 2 மீட்டர். அப்போ d/b வேல்யூ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 மீட்டர் ஆயிடுச்சு. அப்போ டெப்த் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம், டிக்ரீஸ் ஆகும். அப்போ 10% எங்களுக்கு வரும். சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். த டெப்த் ஆஃப் தி ப்ரெஷர் பல்ப் இஸ் கன்சிடர் 2 times of breath. The stress value is 10%. The depth of the pressure pulp is consider 1.5 times of the width. The pressure value is 20%. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். More depth stress value is low. Yes, இந்த more depth stress value. இந்த பாயிண்ட் ஏன் சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு குழு மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே எஸ். ஸோ இப்போ இதில் இன்னொரு 1 more கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ப்ரெஷர் பல்ப் இந்த ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் நீங்கள் போடுறீங்களா இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு இதோட ஷேப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஷேப் வந்து லேமின் ஸ்கேட் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கர்வ் இது, லேமின் ஸ்கேட் கர்வ். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே எப்படி லீனியர் பெரபாலிக் சொன்னமோ. ஓகேங்களா, டாப் ஆஃப் தி ஃப்ளோ லைன் வந்து பீரியாடிக் லைன், அது பெரபாலிக் ஷேப்னு சொல்லியாச்சு. இது கம்ப்ரஷன் இண்டெக்ஸ் சிசி வேல்யூ வந்து வெர்ஜின் கர்வ் லீனியர் கர்வ்னு சொல்லிட்டீங்க. சரிங்களா, கம்ப்ரஷன் இண்டெக்ஸ் அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரீகம்ப்ரஷன் அதுவும் பெரபாலிக் கர்வ்னு சொல்லிட்டீங்க. டென்ஸ் சாண்ட். ஓகேங்களா, ஓவர் கன்சல்டேஷன் கிளே மாதிரி இருக்கும், டென்ஸ் சாண்டாக இருக்கும். இது வந்து லூஸ் சாயிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு நம்ம. இது நார்மல் கன்சல்டேட் கிளே. அதேமாதிரி இந்த லேமின் ஸ்கேட் கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எப்படி இருப்பாங்க, சாரி ப்ரெஷர் பல்ப் கர்வ் எப்படி இருப்பாங்களுக்கு லேமின் ஸ்கேட்டாக இருப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வரலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாயில் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சிருச்சு. சரிங்களா, ஸோ அப்ராக்சிமேட்டாக இது வரலும் பார்த்திங்கன்னா ஒரு 75% சாயில் மெக்கானிக்ஸில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சாயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்டிக்கல், அதாவது இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன், ஹைரைஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் மாஸ் ஃபவுண்டேஷன் ஒர்க் அதெல்லாம் போகும்போது இந்த டெஸ்ட்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளே கண்டென்ட், கிளே ப்ராப்பர்ட்டி இருக்கா, ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன்னா என்ன, ஓகேங்களா, பிளேன் ஆஃப் ஆப்ளிகுட்டினா என்ன, ஓகே ஷியர் ஃபெயிலியர் பிளேன் தான் பிளேன் ஆஃப் ஆப்ளிகுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து இந்த ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சாயில். அதில் என்னென்ன டெஸ்ட் பண்ணுறோம், வேன் ஷியர் டெஸ்ட், இந்த டெஸ்ட்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகே, அன்கன்ஃபைன் கம்பரேஷன் டெஸ்ட் படிச்சுருவீங்களா, QU = 2 times of C சொல்லிட்டு. ஓகேங்களா, அந்த ஃபார்முலா எப்படி வந்தது, ஓகேங்களா, என்னென்ன ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது, அன்கன்சாலிடேட் அன்ட்ரைன்னா என்ன, கன்சாலிடேட் ட்ரைன்னா என்ன, ஓகே கன்சாலிடேட் அன்ட்ரைன்னா என்ன, கன்சாலிடேட் ட்ரைன்னா என்ன, அதனோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன, எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இந்த ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சாயில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இன்னொரு ஸ்ட்ரெஸ் பார்த்தோம். இப்போ தான் நம்ம ஷியருக்கு வரோம். சரிங்களா, எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்னுடைய ஃபுல் வீடியோ சாயில் மெக்கானிக்ஸோடைய ஃபுல் PDF ஃபைல் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா, எப்படி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஷேர் பண்ணணும், அதேமாதிரி நம்ம குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.